புள்ளைய தூங்க கூட விடாம அடி பாங்கடி காலம்பரம் 3 மணில இருந்து அடியா பாங்கடி எல்லாரும் இல்ல நான் பாத்துக்கிறேன். ஜானகி நான் உனக்கு கேட்கிறேன் சொல்றியாமா? சங்கர் உன்னை எதுக்காக கல்யாணம் கட்டிக்கிறான்? என் அழகுக்கு. அழகுக்காக தானே? உன் அழகு நினைச்சிருக்கிற வரைக்கும் தானே அவன் ஆசையை உன்கிட்ட நினைச்சிருக்கோம். ஆமா. அந்த அழகு போயிடுச்சுன்னா அது எப்படி போகும்? போயிட முடியும் என் தங்கம். நீ கேள்விப்பட்டதில்லை? கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு 2க்கு அவ்வளவுதான் மவுசுடி. அடியே சங்கர் பெரும் பணக்காரன். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து உன் சரீரம் கட்டு விட்டுச்சு, அந்த சங்கர் உன்னை கைவிட்டு போயிடுவான். என்னடி இப்படி யோசிக்கிற? நான் சொன்னது நடக்குமான்னா? என்ன பண்ண பாவம் பச்சை பிள்ளை. அடி சரச கன்றாய கதையை சொல்லு. நான் என்னத்தமா சொல்லுவேன்? ஒரு கோடீஸ்வரன் என்ன காதலிச்சு என் பின்னாடியே என் காலில் விழாத குறையா சுத்திட்டு இருந்தாரு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன விவாகரத்து பண்ணிட்டு இன்னொருத்தி பின்னாடி போயிட்டாரு. இப்போ அவ கூட இல்லைன்னு கேள்வி கேட்டுக்கிட்டியா? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கதையில அது சாதாரணம். உனக்கு என்னன்னு தெரியும்? நீ ஏழை குடும்பத்துல பிறந்தவ. பாசம் பரிவு பச்சாதாரம் எல்லாம் புடிச்சுக்குள்ள இருக்கிறவருக்கு தாண்டி. ஒரு அளவுக்கு மேல பணம் சேர்ந்து போச்சுன்னா இந்த கொடுமை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடுமை எல்லாம் நடக்கிறது நம்ம அழக குறைய விட்டா தானே. அழக குறைய விடாம எவ்வளவு நாளைக்கடி புடிச்சு வச்சுட்டு இருக்க போற? அடியே பொம்பளைங்க அழகு எவ்வளவு நாளைக்கடி? பொம்பளைய பூவுக்கு உதாரணமா சொல்றானுங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது அவ்வளவு சீக்கிரம் காஞ்சு போயிருங்கிறத சொல்லாம சொல்றானுபடி. அடியே பொண்ணு முகத்தை பூர்ண சந்திரங்கிறான். அதை கேட்டுட்டு பூரிச்சு போய் நிக்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அடியே மறுநாள் இருந்து அது தேஞ்சு போயிருங்கிறத அப்படி எச்சரிக்கை பண்றானுபடி. மின்னலுடைங்கிறான். அதை கேட்கறதுக்கு என்னமா இருக்கு? அது எவ்வளவு சீக்கிரம் மறைய போகுதுங்கிறத அவ்வளவு மக்களையா சொல்றானுபடி. இப்படி எல்லாம் பொம்பளைங்களுக்கு சொல்லிவிட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன சொல்லிக்கிறானோ தெரியுமா? இமையாங்கிறான், சூரியங்கிறான், சிங்கங்கிறான். அடியே சீக்கிரமா தேஞ்சு போறதையும் காஞ்சு போறதையும் பொம்பளைங்களுக்கு சொல்லிவிட்டு என்னைக்கு நிலத்திருக்கிறத ஆம்பளைங்களுக்கு சொல்லிக்கிட்டானுபடி. அடி இந்த குடும்பி கட்டியா? ஆம்பளைங்க தலையில வழுக்க விழுந்தா அறிவு முத்தி போச்சுங்கிறானுவோ, பொம்பளை தலையில சொட்ட விழுந்தாலும் விட்டுட்டு ஓடி போறானுபடி. அடியே உன் சரீரத்தை கட்டு விடாம காப்பாத்திக்கிட்ட இந்த சங்கரே உன்னை கைவிட்டுட்டாலும் இருக்கவே இருக்கிற சினிமா சான்ஸ் என்ன? நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? ஒண்ணு பாடியா ஆம்பளை ஆட்டு நீங்க உட்காந்துருக்க, நீ எல்லாம் பட்டச்சியாட்ட குஞ்சு உட்காந்துருக்க. சிங்கக்குட்டி மாதிரி தைரியமா பாடியா. ஓடி வாடி எல்லாம் இனிமே அவகிட்ட வச்சுக்கோ. பாக்கியா பாங்கியா தாலி கட்டியா நீ போடி. மாங்கல்யம் தந்துனானேனா பமஜீவன ஹேதுனா கண்டே பத்மானி சுபகே. ஆஹா, கற்பகத்தின் பூங்கும்பு, காமனது பெருவாழ்வு, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்த விற்குவளை பவளமலர் விரைவூத்த விற்குடியோ, பொற்பதமோ, இது என்ன அற்புதமோ! அங்கமெல்லாம் தங்கமோ, மன்மத நாடும் சதுரங்கமோ, அங்கமெல்லாம் தங்கமோ, மன்மத நாடும் சதுரங்கமோ, அங்கமெல்லாம் தங்கமோ. செங்கனி இதழ் கோவையோ இல்லை இல்லை. செங்கனி இதழ் கோவையோ இல்லை தேன் சிந்தும் மலர் பாவையோ, செங்கனி இதழ் கோவையோ இல்லை தேன் சிந்தும் மலர் பாவையோ, அங்கமெல்லாம் தங்கமோ, மன்மத நாடும் சதுரங்கமோ, அங்கமெல்லாம் தங்கமோ.
நான் அல்லவோ வாடாத பூமேடை நீ அல்லவோ ஆடாத பொன்வண்டு நான் அல்லவோ ஆடவா பாடவா தேடவா நீ வா 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 ஆடவா புதிய இசை பாடவா மடியில் இடம் தேடவா என் அருகில் நீ வா 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 அங்கமெல்லாம் தங்கமோ மன்மத நாடு சதுரங்கமோ அங்கமெல்லாம் தங்கமோ ஜாதி மல்லி பூவை கிள்ள சம்பதம் தாராயோ பாதியோடு பாதியாகி என்னை சேராயோ ஜாதி மல்லி பூவை கிள்ள சம்மதம் தாராயோ பாதியோடு பாதியாகி என்னை சேராயோ இடை மின்னவா நடை பின்னவா விடை சொல்லவா இருகரம் தழுவிடவா அங்கமெல்லாம் தங்கமோ மன்மத நாடு சதுரங்கமோ அங்கமெல்லாம் தங்கமோ ஜானகி ஜானகி என்ன பாரு என்னது ஊன்னா என்ன அர்த்தம் என்ன பாரு காபி காபி குட் மார்னிங் அம்மா ஏய் இங்க வாங்க அம்மா யாருக்கு காபி கொண்டு போய் கொடுத்த பெரியம்மாவுக்குங்க பெரியம்மாவா அது யாரு பெரியம்மா உங்க அக்கா தாம்மா ஓஹோ அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பேர் வந்தாச்சா அப்போ இந்த வீட்டுக்கு அவங்க பெரியம்மானா நான் சின்னம்மா அப்படிதானா ஏய் இங்க பாரு உங்க பெரியம்மா புருஷனுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை அது வந்து சும்மா சொல்லுடி சமயக்காரர் தானே அந்த சமயக்கார சம்சாரத்துக்கு சமயக்கட்டுல வந்து காபி குடிச்சிட்டு போக முடியலையோ பங்களாவுக்கு வந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல அதுக்குள்ளவா பழசெல்லாம் மறந்து போச்சு வேதவல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு உடனே ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்க எதுக்குங்க அதாவது இந்த குரூப் இனிமேலும் ஒரே குரூப்பா இருக்குமா அப்படியே இருந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு அதனால இப்பவே எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவாவது எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சு இது போட்டோ கூட சிரிக்காது என்னங்க நீங்களும் உங்க யோஜனையும் போட்டோ எடுக்க போறாராம் போட்டோ நான் எடுக்கிறது போட்டோவா இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஹிருதயங்கள் எப்படிப்பட்டதுன்னு எடுத்துக்காட்டு எக்ஸ்ரே டி எக்ஸ்ரே ஆகக்கூடி நம்ம பய உருவத்தை பார்த்து விழுந்துட்டான் ஆமா எல்லாம் ரெடியா ரெடி ஆயிட்டாங்க என்ன நீ மட்டும் வந்து நிக்கிற உன் பஞ்சாதி எங்க அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு சீக்கிரம் கூட்டு வாடா இத கூப்பிடுறேன் ஜான் ஜான் ஐயோ விடுங்க விடுங்க ஏன் விடணும்? விடுங்க டேய் சங்கர் ஐயோ உங்க அப்பா கூப்பிடுறாரு அப்பா இந்த நேரத்துல இவர் கூப்பிடுறாரு என்னமோ போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே ஆமா போட்டோ எடுக்கணும் நீ என்ன புடவை கூட கட்டிக்காம நின்னுட்டு இருக்க உடனே ஜாக்கெட்டும் கலர் மேட்சிங்கா செலக்ட் பண்ண வேண்டாம் பண்ணணும் சீக்கிரம் பண்ணு இத பாருங்க நான் செலக்ட் பண்றதுனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கலரா செலக்ட் பண்ணி கொடுங்க கட்டிட்டு வந்துடுறேன் கரெக்ட் மேட்சிங் எப்படி அட எனக்கு பிடிச்ச கலரையே நீங்களும் எடுத்து கொடுத்துருக்கீங்களே புடவை கட்டுற விஷயத்துல நம்ம 2 பேர் கருத்து ஒண்ணா இருக்கு பாத்தீங்களா புடவைய கட்டுற விஷயத்துல கருத்து ஒற்றுமையா தான் இருக்கு என்னங்க, சீக்கிரம் இந்த வேட்டி சட்டையை போட்டுக்கங்க என்னத்துக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போட்டோ எடுக்க போறாங்களாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துன்னா நாம இப்படி அதுல அப்படி நினைச்சுதாங்க நானும் பேசாமல இருந்துட்டேன் மாமா வந்து ஏமா இப்படி வித்தியாசமா நினைக்கிறேன் எல்லாரையும் சீக்கிரமா ரெடி பண்ணி அழிச்சிட்டு வந்து கோச்சிட்டு போறாரு
சரி என்ன இந்த காலத்து பசங்க அலங்காரம் அலங்காரம் டைம் ஆயிடுது இன்னும் காணோம். நாங்க வந்துட்டோம் ஏன் வந்துட்டீங்களா? வெரி குட் வெரி குட். பாத்தியா வேதலி இப்பதான் கமாயிட்டு சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள எல்லாரையும் ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டா. வெரி குட். எங்க உன் சின்ன ஒரு மகளை காணோம்? டேய் சங்கர், டேய் சங்கர், எங்க அவன் புஞ்சாதியை காணோம்? ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு போச்சுப்பா, தலை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு முடியுமா? இப்ப முடிச்சிருப்பா, இப்ப முடிச்சிரும். சீ, சீக்கிரம் கூட்டு வாடா. ஜான் 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 என்னங்க என்ன இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஜான் ஜான்னு கத்திட்டே இருக்கான்? அதாவது உன் சின்ன மருமக முழு பேர் என்ன? ஜானகி. கீ. அந்த கீ அவ கையில மாட்டிக்கிச்சு, அதான் நம்ம பையன் ஜான்லயே நிக்கிறான். ஆச்சா ஆச்சா தலை அலங்காரம் ஆச்சா. ஆயிடுச்சு. எப்படி இருக்கேன் தலை அலங்காரம்? ஆஹா, இந்த அலங்காரத்துல உன்னை பாக்குறப்ப அஜந்தா சித்திரமா இருக்கு. ஐயோ என்னது, ஏன் தலையை கிளச்சிட்ட? அஜந்தா சித்திரம் என்ன விட அழகா இருக்கா? ஐயோ, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என்ன வேண்டி இருக்கு உதாரணம்? என்ன விட சித்திரம் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க? என்ன விட அழகான ஒரு பொண்ணை பாத்துட்டா ஏன் எங்கேயோ போறேன்? கீழே எல்லாரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் புறப்படேன் ப்ளீஸ். அஜந்தாவா அஜந்தா? அம்மாடி, நான் கொஞ்சம் அசந்தா அடுத்த கடமை தேடிட்டு போட மாட்டீங்க அஜந்தாவை. அம்மா தாய் உட்காரு ப்ளீஸ் ப்ளீஸ், சீக்கிரம் புறப்படு. எங்க பிரஷ்? இப்ப எப்படி இருக்க சொல்லுங்க. இப்ப வேற சொல்லணுமா? நீ நீ மாதிரியே இருக்க. வரலாமா வரலாமா? என்னது? செண்டு போட்டுக்க வேண்டாம்? போட்டோவுக்கு செண்டு போடணுமா? வேண்டாமா? போடணும் போடணும். ஆமா ஆமா. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? இந்த போட்டோவே வேண்டாம். பாரு, ஏற்கனவே நீ லேட்ல அப்பா மொனமொனன்னு இருக்காரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போனா அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைச்சா எனக்கு என்ன? பாரு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு வா. வர முடியாது. வர புரியாதியா? முடியாது முடியாது முடியாது. வந்துட்டீங்களா? வெயிட் வெயிட் வெயிட். எல்லாம் வந்து இல்லைங்க, எல்லாம் சிரிச்ச முகத்தோட நிக்கணும். இந்த போட்டோவே அதுக்குதான். சிந்தாமியா ஸ்டடி. எதிர்பார்த்ததுதான். நல்லா இருக்க? என்ன? அப்பாவுல இருந்து அவ்வளவு பேரும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்த போட்டோல நிக்காம திடீர்னு புறப்பட்டு வந்தியே, என்ன அதெல்லாம்? கொஞ்சம் பொறுங்க. அந்த போட்டோவை புடிச்சு ஹால்ல மாட்ட போறீங்களா இல்ல பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்க போறீங்களா? பெட்டிக்குள்ள வச்சு பூட்டுவாங்களா? ஹால்ல தான் மாட்டுவாங்க. நம்ம வீட்டுக்கு வர பல பெரிய மனுஷங்க அந்த போட்டோவை பார்த்து அதுல இருக்கிறவங்க யார் யார் என்னன்னு கேட்பாங்கல்ல? கேட்பாங்க. என்ன பதில் சொல்வீங்க? என்ன? எங்க அப்பா அம்மா, என் மனைவி, மனைவியோட அக்கா, அக்கா புருஷன். சும்மா நிறுத்துங்க. அக்கா புருஷங்கிறது இனிமே நீங்க சொல்லித்தான் தெரியணும். ஆனா அவர் இந்த வீட்டுல பல வருஷங்களா சமையல் வேலை பாக்குறாருங்கிறது நீங்க சொல்லாமலே உலகத்துக்கே தெரியும். அந்த சமயக்காரனோட சரி சமமா நாம நின்னு போட்டோ எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இத பாருங்க, உங்களுக்கு படிப்பு இருக்கு, பணமும் இருக்கு, அதோட கௌரவம் என்னங்கிறதையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. என்னடா திடீர்னு? அதுப்பா, ரொம்ப நேரம் லைட் லைட்ட போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாளா, திடீர்னு தலைவலி வந்துருச்சான். என்னங்க என்ன தலைவலியா? யாருக்கு? அவளுக்கு. இனிமே நமக்கு தாண்டியது ஆரம்பம். சொன்னேனே, எடுக்க போறது போட்டோ இல்ல எக்ஸ்ரேன்னு. புரிஞ்சுதா? ஒரு போட்டோவுல தன் கூட பிறந்தவளை நிறுத்திக்க சம்மதிக்காத அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய குடும்பத்துல அவளை எப்படி கூட வச்சுக்க சம்மதிப்பா? அத புரிஞ்சுக்க தாண்டி போட்டோ எடுக்க சொன்னேன்.